ஓம் அகத்தீசாய நம. ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகமகர்ஷி திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. அது மாதிரி இதயத்தில் வந்து கனிவு சிந்தை எப்போ வரும்? நான் இனி சைவ உணவு தான் மேற்கொள்வேன், அசைவ உணவு உண்ணாமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். நேற்று வழி உண்டிருந்தாலும் இன்று அது மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆசான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ சைவ உணவு. அப்போ உணவில் சைவம், உள்ளத்தில் செய்வோம். உள்ளம் எப்போது செய்வமாகும்? நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க அருள் செய்ய வேண்டும். நான் யாரேனும் எனக்கு இடையூறு செய்தாலும் திரும்பி அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு வரக்கூடாது. அதுபோல் அந்த உயர்ந்த எண்ணத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். ஆக நான் எல்லாருடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இதயத்தில் ஒரு சைவ உணர்வு. இப்போ உணவில் செய்வோம், உள்ளத்தில் செய்வோம். உள்ளம் செய்வமாக வேண்டும். அது எப்போது ஆக வேண்டும்? எப்போது வரும்? அகத்தீச அடியின் தூய மனசோடு இருக்க வேண்டும். அடியின் தூய மனசு இருக்கு. தூய மனசுனா என்ன? பழி உணர்ச்சியில் பழி வாங்குவது, இது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணம் தூய மனசு இல்லை. பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதான் சைவத்தை உணர்வில் செய்வோம். செய்கையில் செய்வோம். செய்கையில் எப்போ செய்வமாகும்? நம்ம செயல்பாடு பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. நம்ம பொருள் ஈட்டுவதிலேயோ, நம்ம உண்ணுகின்ற உணவிலேயோ, அதை நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தில் பிறருக்கு துன்பம் தராது இருந்தால் அது செயலில் செய்வோம். சொல்லிலே செய்வோம். பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். முன் செய்த வினை காரணமாக கடுகட்டப்பாக பேசி பழக்கப்பட்டிருப்பார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்போது மாறும்? கருணையே வடிவான அகத்தீசன் ஆசை இல்லாமல் ஒருவருக்கு அந்த அந்த கருணையான சொற்கள் வராது. இதயத்தில் வந்து தூய்மை இருந்தால்தான் சொல்லிலே தூய்மை இருக்க முடியும். ஆக இதய தூய்மைக்கு என்ன காரணம்? மன தூயார் கேச்சன் என்றாகும்னா. ஆக அந்த மன தூய்மைக்கு பூஜை தான் காரணம். பூஜை செய்யாவிட்டால் மன தூய்மை வராது. அப்போ நாம் வணங்குகிற தலைவன் தூய்மையான தலைவன், ஜீவகாரணிய தலைவன், ஜீவகாரணிய வல்லல். இப்போ கருணை பொருந்தி ஆசானை வணங்க நம்ம குணக்கடலாம்